சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பில் பேச போகிறோம். அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய உணவில் வெள்ளை உளுந்து சேர்க்க போகிறோமா, கருப்பு உளுந்து சேர்க்க போகிறோமா? இந்த தலைப்பை பார்த்த உடனேயே நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். வெள்ளை உளுந்து வேறு ஒரு செடியிலையும் கருப்பு உளுந்து வேறு ஒரு செடியிலையும் விளையிறதா நம்ம நினைக்கிறோம். சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி விளக்காமதுனால அவங்க கொஞ்சம் பெருசான பிறகு வெள்ளை உளுந்துங்கிறது வேறு செடியும் கருப்பு உளுந்துங்கிறது வேறு செடியாகவும் நினச்சிட்ருக்குறாங்க. கருப்பு உளுந்து என்பது தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து, அவ்வளோதான். நம்ம கருப்பு உளுந்து தான் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இப்போ இந்த கருப்பு உளுந்தை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அது இட்லி பண்ணுறதாக இருந்தாலும் சரி, தோசை பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அல்லது கருப்பு உளுந்தஞ்சோறு, கருப்பு உளுந்து களி, கருப்பு உளுந்து கஞ்சி, இது மாதிரி ஏராளமான பொருட்கள் எல்லாமே தோலோடு போட்டு ஊற வச்சு அரைச்சி பயன்படுத்தி தான் நம்ம பழக்கம். இதை பயன்படுத்தும் போது உடல் ஊட்டம் குறைவில்லாமல் இருந்தது. இப்போது உருட்டு பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளை உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது உடைத்த உளுந்துன்னு சொல்லிட்டு எல்லாமே தோல் நீக்கப்பட்ட உளுந்துகள் இப்போது சந்தையில் நிறைய தாராளமாக கிடைக்குது. சோம்பலின் காரணமாக எல்லாருமே இந்த உளுந்தை வாங்கி உளுந்து வடையோ அல்லது உளுந்தங்களியோ பண்ணி கொடுக்குறாங்க. இதில் ஊட்டம் இருக்காதா? இருக்கும். ஆனால் இந்த தோலில் இருக்கக்கூடிய அளவிற்கு முழுமையான சத்துக்கள் எதுவுமே இந்த வெள்ளை பருப்பில் கிடைக்காது. இப்போது இதை ஒப்பு நோக்கும்போது நாம் ஒரு சின்ன உதாரணத்தை பல இடங்களில் சொல்லுவோம். அதே எங்கேயும் நான் சொல்லலான்னு ஆசைப்படுறேன். 2 விதமான மேகங்கள் உண்டு. ஒன்று கருமேகம், வெள்ளை மேகம். இப்போது இந்த கருமேகம் அப்படிங்கிறது தான் மழைக்கு காரணமாக இருக்கும். அதாவது கரு கொண்டிருத்தல் அப்படிங்கிறது கருப்பு நிறத்துக்கு மட்டும் அவங்க ஒரு நிறத்தை சொல்லலை. கரு என்பது மழை வருவதற்கு அடிப்படையாக, அதாவது கருவாகி இருக்கக்கூடிய மேகம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் தான் அதை சொல்லுவாங்க. அப்போ அந்த கருமேகம் தான் மழை பொழுவதற்கு காரணமாக இருக்கும். வெள்மேகம் அப்படிங்கிறது மழை வர்றதுக்கு காரணமாக அமையாது. ஒரு ஊரில் ஈசானிய மூலையில், அதாவது வடகிழக்கு மூலையில் கருமேகம் இருந்தால் அந்த ஊரில் மழை பெய்யும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த கருமேகம்தான் மழை பொழிவதற்கு காரணம். அப்படிங்கிற மாதிரி கருப்பு உளுந்து தான் கரு உருவாவதற்கு அடிப்படையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஏராளமான இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்கு ஊரெல்லாம் திறந்துட்டுருக்காங்க. காரணம் நம்முடைய வாழ்க்கை முறை மாறுபாடு, உணவு முறை மாறுபாடு. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த உருட்டு பருப்புன்னு சொல்லக்கூடிய தோல் இல்லாத உளுந்தை வாங்கி பயன்படுத்துகிறதும் ஒரு காரணமாக நாங்கள் பார்க்குறோம். இது ஆய்வு முடிவுலாம் கிடையாது. இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னா எங்கிட்ட கிடையாது. இது ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய நோயர்களுக்கும் சொல்கிறோம். இப்போ இந்த பதிவுலையும் சொல்கிறோம். கருப்பு உளுந்து தான் கருவை உருவாக்குவதற்கு அடிப்படையாக அமையும். எப்படி கருமேகம் தான் மழை பொழிவதற்கு காரணமாக இருக்குதோ அதே மாதிரி கருப்பு உளுந்து தான் கரு உருவாவதற்கு காரணமாக அமையும். இது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. இந்த கருப்பு உளுந்தை முறைப்படி ஊற வைத்து முளை கட்டி அரைத்து உணவோடு சேர்த்துக்கிட்டு வரோன்னா, அது இட்லியாவோ அல்லது தோசையாவோ அல்லது கஞ்சியாகவோ களியாகவோ பண்ணி சாப்பிடும்போது அவர்களுக்குடைய விந்தணுக்கள், ஆண்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கும் அவர்களுடைய வீரியம் அதிகமாவதற்கும், அதாவது இம்பார்ட்டன்சி அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு வீரியம் உருவாவதற்கும் இந்த கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய உணவுகள் உதவியாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கும் கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்கும் கருமுட்டை சீராக உற்பத்தியாகி உருவாவதற்கும் அந்த தொடர்பின் போது முழுமையாக கரு உருவாவதற்கும் வாய்ப்பினை அதிகப்படுத்துவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முறையாக பயன்படுத்தக்கூடிய இந்த கருப்பு உளுந்து தான். இந்த கருப்பு உளுந்தினுடைய நன்மைகள்னு நம்ம பார்க்கும்போது ஏராளமாக இருக்குது. இப்போது நம்ம அந்த வெள்ளை உளுந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த பதிவு போடுறோம். தயவு செய்து எல்லோரும் கருப்பு உளுந்தையே பயன்படுத்துங்கள். உளுந்து வடையாக இருந்தாலும் சரி, கருப்பு உளுந்தை முறையாக ஊற வைத்து அரைத்து அதை வடையாக செய்து குழந்தைகளுக்கும் கொடுங்க. வீட்டில் எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த உளுந்து பயன்படுத்தும் போது உடல் ஊட்டமும் 7 உடற்கட்டுகள்னு சொல்லுவாங்க. உடலில் இரத்தம், எலும்பு, தசை, மூளை இதெல்லாம் போதுமான ஊட்டம் கிடைத்து ஒரு நலமான வாழ்வு அமைவதற்கு கருப்பு உளுந்து தான் உதவியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சஹா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.